அடுத்த நாள் வந்து இன்னொரு 5 தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது போடலாம் சார் அப்படின்னாரு. சரி போடலாம்னோம். மறுபடியும் சொன்னார், ஐயோ வேணாம் சார் முடியல எங்களால் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தியேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸு. சமீபத்தில் நேற்று வந்து தனஞ்சயன் சார் சொன்னார், எனக்கு தெரியல இந்த பாடி கிரீன் ஏதோ சொன்னார், கிரீன் சினிமா அதில் நல்லா போய் அவர் தான் எங்களுக்கு ஓடிடி அமேசான் ப்ரைமில் வந்து ஓகே ஆயிடுச்சு. அவர் சொன்னார் கிரீன் சினிமாஸ் நல்லா போகுதுங்க படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். 3 ஷோ நல்லா தான் போயிட்டுருக்குன்னு அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும். இயக்குனர் சதாசிவம் சின்னராஜ் இயக்கத்தில் சபரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இஎம்ஐ. இந்த படத்துல சதாசிவம் சின்னராஜ், சாய்தான்யா, ஆதவன், பிளாக் பாண்டி மற்றும் பலர் நடித்துள்ளனர். இஎம்ஐ படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த ஷோவில் கலந்ததுல ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ ஒரு கமர்ஷியலாக எதை வேணாலும் ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். பட் அது இல்லாமல் தயாரிப்பாளர் சொன்னது மாதிரி, மல்லையா அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கருத்து, நான் கூட ஒரு கருத்து தான் இருக்குது, வந்து இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஒரு எமர்ஜென்சியில் ஆக்சிடெண்ட் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த படத்தில். இந்த இயக்குனர் சதாசிவம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா எடுத்து அதை பண்ணியிருக்கிறார். அது ஏன்னா இங்கே இருக்கிறவங்கள மேக்ஸிமம் நினைக்கிற ஒரு 80 to 90% வந்து இஎம்ஐ வந்து வாங்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே வாங்கி மாட்டியிருக்கிறேன் நான் அதில். இந்த மாதிரி ஸோ இது வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இது இஎம்ஐ இருக்கிற மாதிரி அது தெரியல. அது வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. எப்போதுமே ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக ஒன்று கொடுக்கும்போது அது வந்து மக்களோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மக்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம தெரிந்து பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமா? ஏன்னா நானும் அதில் போய் மாட்டி பண்ணியிருக்கும்போது இப்போ கொஞ்சம் என்னை வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களோ கொஞ்சம் வந்து நிதானம் இல்லாதவர்களோ வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மாட்டி சீரழியக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. நிறைய குடும்பங்கள் சீரழியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து படமாக சொல்லி இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டும்போது தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வரும். இதுக்கப்புறமும் இந்த படம் வந்து பார்த்துட்டு இனிமே வந்து இஎம்ஐன்னு பக்கமே யாரும் போக மாட்டாங்கிறது 100% தெரியுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சதாசிவம் இந்த இயக்குனரும் தயாரிப்பாளர் வந்து மல்லையா அவர்களும் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறேன். ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்க அவங்களுக்கு நான் உண்மையிலே வந்து என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு விஜய் சார் படத்துலலாம் நடித்த ஒரு நடிகர் வந்து நடிச்சிருக்கிறாரு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பேரரசு அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் அவர்கள் வந்து ஸ்ரீநாத் பிச்சை அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி கோ டைரக்டர் குமார் அவர்களும் சரி, உதவி இயக்குனர் முரளி வரதராஜன், பிளாக் பாண்டி ஏதோ ஃபைட் மாஸ்டர் மாதிரி பேர் வச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலும் ரொம்ப பிளாக் பாண்டி நல்லா நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு கூட நடித்த சரவணன் அவர்களுக்கும், மேனேஜர் பாலாஜி, பட் டிசைனர் ரஜினி கிருஷ்ணன் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் நல்லா பண்ணியிருந்தார், சுரேஷும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக இந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து தேட்டரில் ஹிட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பார்ட்டியை வச்சுட்டாங்க அவங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி மக்கள் இதை பார்த்துட்டு தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்கன்னா, இந்த சேலம் சைடெல்லாம் செம க்ரௌடு, அங்கங்கே வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம் ஆள் போட்டு. நிறையா வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லேடிஸ் எல்லாம் பார்த்து ரிவ்யூ கொடுப்பாங்க. அதெல்லாம் உண்மையாக எனக்கே ஃபோன் கால்ஸ் வந்தது. இந்த மாதிரி நாங்கள் வந்து சூரிட்டியே போட மாட்டோம் இனிமேல், அந்த மாதிரிலாம். அந்த ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு தேட்டரிக்கில் வந்து ரமேஷ் சார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு 99 தேட்டர் வந்தது. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லா ரிவ்யூ பார்த்துட்டு தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு 5 தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது போடலாம் சார் அப்படின்னாரு. சரி போடலாம்னோம். மறுபடியும் சொன்னார், ஐயோ வேணாம் சார் முடியல எங்களால் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸு. சமீபத்தில் நேற்று வந்து தனஞ்சயன் சார் சொன்னார், எனக்கு தெரியல இந்த பாடி கிரீன் ஏதோ சொன்னார்,
கிரீன் சினிமா அதில் நல்லா போய் அவர் தான் எங்களுக்கு ஓடிடி அமேசான் ப்ரைமில் வந்து ஓகே ஆயிடுச்சு. அவர் சொன்னார் கிரீன் சினிமாஸ் நல்லா போகுதுங்க படம் அப்படின்னு சொன்னார். 3 ஷோ நல்லா தான் போயிட்டுருக்குன்னு அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும். அதனால் இதெல்லாம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு பிளாக் பாண்டி ஆதவன் அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டுருந்தே கூட இருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவர் இன்னைக்கு கூட பிளாக் பாண்டிஜி வந்து ஏதோ சோஷியல் ஒர்க்கில் இருந்தார், ஓடி வந்துட்டார். நீங்கள் எப்போ எனி டைம் கூப்பிடுங்க ஜி நான் வரேன் அப்படின்னு சொல்லி. ஆதவன்ஜியும் அதே மாதிரி. பேரர் சார் இப்போ கூட ஒரு தெரியும் உங்களுக்கு, அதை வந்துட்டார், நான் கூப்பிட்டேன். அதனால் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, ப்ரொடியூசர் உட்பட. அந்த இன்னுயிர் காப்பம் திட்டம் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த படத்தால் ஒரு 100 பேராவது பயனடைஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சோர்ஸில் தான் ப்ரொடியூசர் சொன்னதை நம்பி நாங்களும் பண்ணோம். கண்டிப்பாக அது நல்லா ரீச் ஆகிருக்கு. இப்போ இதை இங்கே தமிழ்நாட்டில் போகிறத பார்த்துட்டு தான் கர்நாடகாவில் கேட்டாங்க, சார் பண்ணலாம் சார் அப்படின்னு. நான் வேணாம், அஜித் படம் ரிலீஸ் ஆகுது சார், நெக்ஸ்ட் வீக்காவது பண்ணிக்கோங்க அப்படின்னா. இல்லை சார் கண்டென்ட் நல்லாயிருக்கு, பண்ணலாம், நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டோம். உடனே அவங்களே ஒரு லிங்க் கொடுத்து கேரளா பண்ணுறாங்க. எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாம் படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.